டோட்டலா கிரிமினல் பிரெயின். அதுலயே அவர் நடிச்சிருப்பாரு. அவருடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த சித்தார்த் அபிமன்யு இன்னைக்கு நம்மளால மறக்க முடியாத ஒரு வெற்றி படமா அமைஞ்சது. ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த தனி ஒருவனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த அரவிந்த் சாமியோட கேரக்டர் தான் வெற்றி காரணம். சோ சில நேரங்கள்ல வியூகங்கள், அதாவது கால்குலேட் பண்ணி கிரிமினலா ஒரு ஹீரோவை வீழ்த்தணும்னு செய்யற முயற்சிகள் வெற்றி அடையும். ஆர்ஜே பாலாஜி அவரோட படம், நான் சொன்னேன்ல, இது சூர்யா இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு, அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ இதுல நிச்சயமா வெற்றி அடைஞ்சு காட்டணுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல ஆர்ஜே பாலாஜி இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த வில்லன் கதாபாத்திரம் நம்ம நடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நடிச்சிருக்காரு அப்படின்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாம இந்த கதாபாத்திரத்துல அவர் நடிச்சிருக்க மாட்டார். சோ அந்த ஃபுல் கான்பிடன்ஸோட பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகும் தான் நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் பொதுவா என்ன அப்படின்னா சூர்யாக்கு ஆர்ஜே பாலாஜி வில்லனா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது திரையில படத்தை பாக்குற அன்னைக்கு தான் தெரியும்.